தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் மிகவும் முக்கியமானது. இயேசுவின் இரத்தம் பேசுகிறது. இன்றும் கூட இயேசுவின் இரத்தம் உயிரோடு இருக்கிறது. அறிவியல் பூர்வமாக உண்மை நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தியானித்து கொண்டிருந்தேன். 3-4 நாட்களாக உங்களோடு நான் நேரலையில் வர இயலவில்லை. என்னை மன்னிக்கவும். இன்று காலையிலிருந்து ஆண்டவரே, நான் என்ன பேசுவது, சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் இரத்தம் பேசுகிறது என்கின்ற அறிவியல் ஆதார உண்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல் என்கின்ற ஒரு தேவ கட்டளை. அதன் நிமித்தம் அந்த கட்டளையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு மேற்கொண்டு செல்கிறேன். ஆதியாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன் சகோதரனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. காயின் ஆபேலை கொன்ற நிகழ்வு யாருக்கும் தெரியாத ஒரு மகா ரகசிய கொலை. அந்த கொலையை தேவன் கேட்கிறார். கொலை செய்தவனை பார்த்து யாருக்குமே தெரியவில்லை. மூடி மறைத்த கொலை. தேவன் கேட்கிறார், உன் சகோதரனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறார். கொலை செய்த உடனே பீரிட்டு அடிக்கிற இரத்தம் தேவனை நோக்கி கதறுகிறார். இயேசுவும் கூட கல்வாரியிலே, கொல்கத்தா மலையிலே அவர் சிறுக 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 செத்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் கொல்லப்பட்ட பொழுது இயேசுவின் இரத்தம் கதறியது. அந்த கதறல் யாருக்காக என்றால், அருள்நாதர் இயேசுவின் கதறல் உங்களுக்காக, எனக்காக. என் பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். முக்கியமான செய்தி. இந்த கடைசி நாட்களிலே கொடுக்கப்படுகிற முக்கியமான செய்தி. ஹியூமன் பிளட்ஸ், மனித இரத்தம் என்று பார்ப்பீர்களே ஆனால், இந்த மனித இரத்தம் உயிருள்ளது. 46 குரோமோசோம்ஸை தன்னகத்தே உள்ளடக்கியது. 23 குரோமோசோம்ஸ் தாயிடமிருந்தும் 23 குரோமோசோம்ஸ் தந்தையிடமிருந்தும் பெறப்பட்டு ஒரு கரு உருவாகியது. அந்த உருவாகிய கரு குழந்தைக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் உடைத்து எரியப்பட்ட ஒரு இரத்தம் என்றால் அது இயேசுவின் இரத்தம். Dried blood is a dead blood என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உலர்ந்த காய்ந்த இரத்தம், செத்து போன இரத்தம். எகிப்தில் மம்மிகளை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த உலர்ந்த இரத்தங்கள் அதை மைக்ரோஸ்கோப்பில் போட்டு பார்த்தும் பொழுது செத்து போன இரத்தம் என்று நிரூபிக்கப்பட்டது. கொல்கத்தா மலையிலே இயேசு உயிரை விட்ட பொழுது பூமியிலே ஒரு பிளவு உண்டானது. ஜெருசலேம் தேவாலயத்தின் திரை சீலைகள் கிழிக்கப்பட்டு பிளவு ஏற்படுத்தப்பட்டது என்பதை வேதத்திலே நீங்களும் நானும் வாசித்திருக்கிறோம். அந்த வேதத்திலே வாசிக்கப்பட்ட அந்த நிகழ்வு இயேசு மரிக்கும் பொழுது ஏற்பட்ட
அந்த மலையில் ஏற்பட்ட பிளவு 20 அடி கீழே உள்ள ஆர்க் ஆஃப் த டேபர்நாக்கல் என்கிற இடத்தில் போய் சிந்தி காய்ந்து உலர்ந்து போயிற்று. நான் சொல்லுகிற நபர் ரான் வாயாத் என்கிற நபர். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் முதல்ல ஏத்திஸ்டார். ஏத்திஸ்ட் என்றால் கடவுளை மறுக்கும் கூட்டம். அவங்களுக்கு கடவுளே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் அந்த ரான் வாயாட் என்பவர் ஆர்கியாலஜிஸ்டாக மாறுறார். அதாவது அறிவியல் பூமிக்கடியில் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதன் உண்மை தன்மை விஞ்ஞான தன்மையை பூமியிலே எடுத்து சொல்கிற ஒரு மனிதனாக, ஒரு அறிஞராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த இயேசு அறையப்பட்ட அந்த பாறையின் கீழே தோண்டி 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 போறாரு. அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்ல இயேசுவின் உலர்ந்த இரத்தத்தை கண்டு வியந்து போகிறார். அந்த இரத்தத்தை கொண்டு போய் இஸ்ரேலில் இருக்கிற பெரிய லேப், அந்த லேப் தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் நடக்கிற ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வகமாக இருக்கிற அந்த ஆய்வகத்திற்கு கொண்டு போய் இந்த இரத்தத்தை பரிசோதிகள் என்று சொல்லி கேட்கிறார். அந்த இரத்தத்தை பரிசோதித்து அவர்கள் சொல்கிறார்கள், இது மனித இரத்தம். முதல் தெளிவு அவருக்கு கிடைத்தது மனித இரத்தம். சிலுவையில் இருந்து உதிர்ந்து ஒழுகி ஒழுகி அந்த மலை பிளந்த மலையிலே போய் ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டில் விழுந்த இயேசுவின் இரத்தம் என்று தெரிந்து கொள்கிறார். பிறகு அவர் அவர்களை கேட்கிறார், இந்த இரத்தத்தில் இருக்கிற குரோமோசோம்ஸ் உயிராக இருக்கான்னு பார்க்க முடியுமா என்று கேட்கிறார். அதற்கு அவங்க சொல்றாங்க, சிலையெல்லாம் போட்டு 48 மணி நேர பதப்படுத்தலுக்கு பிறகுதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அவர் சொல்றார், கண்டுபிடிப்பதற்கு முன்பாக என்னை அழையுங்கள். 48 மணி நேரத்துக்கு முன்பாக, விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு முன்பாக ரான் வாயாட் அழைக்கப்படுகிறார். அழைக்கப்பட்டு அதை பார்க்கிறார்கள். ஏன் 48 மணி நேரம் வைக்கிறார்கள் என்றால், செல்ஸ் கெப்ட் இன் தி growth மீடியம். அந்த உலர்ந்த செல்ஸ், இயேசுவின் குரோமோசோம் செல்ஸ் எல்லாம் அப்படியே வளருதா என்பதை பார்ப்பதற்காக 48 மணி நேரம் அது வைக்கப்பட்டிருந்தது. 48 மணி நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட் என்று சொன்னால், அந்த இரத்தம் மனிதருடையது. அந்த இரத்தத்தில் இருக்கிற குரோமோசோம்ஸ் 24 மட்டுமே. இது எப்படி சாத்தியம்? இந்த மனித இரத்தத்திலே இதுவரை நாங்கள் பார்த்திராத 24 குரோமோசோம்ஸ் எப்படி சாத்தியம் என்று அவர்கள் தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டிருப்பதை ரான் வாயாட் கேட்கிறார். அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரித்து விட்டது. அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். அவங்க கேட்கறாங்க இவர்கிட்ட வந்து, இந்த ரத்தம் யாருடையது? ஏன்னா இவர் சொல்ற உண்மையை வைத்து கொண்டுதான் இந்த விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக எடுக்கப்பட்டுள்ள இரத்தத்தை பற்றி அவர்கள் பேச முடியும். ஏனென்றால் இந்த இரத்தம் ஒரு அதிசய இரத்தம் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்த அதிசய இரத்தம் யாருடையது, எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அழுகையின் உச்சத்தில் ரான் வாயாட் சொன்ன வார்த்தை, இந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், 23 இரத்தம் அன்னை மரியாளுடையது, 23 எக்ஸ் குரோமோசோம்,
ஒரே ஒரு Y குரோமோசோம் தான் இருக்கிறது. அந்த Y குரோமோசோம் சேர்ந்த காரணத்தினால் ஆண் குழந்தை உருவாகி இயேசுவாய் அவர் இருக்கிறார். இயேசுவின் இரத்தமாய் அது இருந்தது. இயேசுவின் இரத்தத்தில் 24 குரோமோசோம்ல 23 குரோமோசோம்ஸ் அவருடைய தாய் அன்னை மரியானுடைய. அந்த ரத்தம் பாருங்க, குரோத் ஃபேக்டர்ல வைக்கும் பொழுது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. blood is alive. அந்த ரத்தம் உயிரோடு இருந்திருக்கிறது. whose blood is this? This is the blood of Jesus. இது யாருடைய ரத்தம்? இயேசுவினுடைய ரத்தம். எல்லோரும் திகைத்து போய்விட்டார்கள், அதிர்ந்து போய்விட்டார்கள். இதை போன்ற ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சியின் முடிவு நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை, இனி பார்க்க போவதும் இல்லை. ஏனென்றால் மேசாயா ஒரே ஒரு தடவை தான் பிறப்பார், ஒரே ஒரு தடவை தான் கொல்லப்பட்டு மரித்து உயர்த்தி எழுவார். அந்த இரத்தம் தான் இது. இன்றும் கூட அந்த இரத்தம் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்வார்கள், இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, மரிக்கவில்லை, உயிர்த்தி எழவில்லை. அப்படி என்றால் இந்த உண்மையை, இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியின் உண்மையை, ரான் வயட் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் இஸ்ரேல் லெபார்டரியில் ஆய்வகத்தில் எடுத்து கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு விஞ்ஞான ஆராய்ச்சியின் முடிவுரையும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் பொய்யர்கள். உண்மையான இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுத்த இவர்தான். இவரின் இரத்தம் மகா பரிசுத்த இரத்தம். இந்த மகா பரிசுத்த இரத்தம் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் இரத்தம் இவர் இரத்தத்தோடு ஒன்று போவதில்லை. அந்த குரூப் கூட சில பேர் பார்த்தாங்க, என்ன குரூப்? ஆண்டவருடைய பிளட் குரூப் என்று, ஏபி பிளட் குரூப் என்று தெரிய வந்தது. இந்த பிளட் குரூப் எல்லாரையும் பாவத்திலிருந்து கழுவி பரிசுத்தமாக்குகிற ஒரு பிளட் குரூப், உங்களோடு பேசுகின்ற பிளட் குரூப். எப்படி காயின் ஆபேலை கொன்ற பொழுது அந்த ஆபேலுடைய ரத்தம் என் பிதாவின் இடத்திலே சென்று பேசி அழுததோ, அதே போன்று இன்று கூட இயேசுவின் ரத்தம் உங்களையும் என்னையும் பார்த்து அழுது கேட்கிறது, உனக்காய் நான் மரித்தேன். பால் மான்டினி, உனக்காய் நான் மரித்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, உனக்காய் நான் மரித்தேன். நான் சொன்ன இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. சத்தியமான உண்மைகள் ஒவ்வொன்றும். இவ்வளவு சத்தியமான உண்மைகள் இருந்தும் இதையே நீங்கள் பிறருக்கு பகிர மனம் தளர்கிறீர்கள். உண்மைகள் உரைக்கப்பட வேண்டும், எடுத்து உரைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையை நிலைநாட்ட முடியும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது சீடர்கள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஒரு வீட்டின் மேற்மாடியிலே ஏறக்கூடிய 120 பேர், ஆண்டவரின் தாயாரும் அவர்களோடு இருந்தார்கள். எல்லோரும் ஜெபித்து பயத்தில் இருக்கிறார்கள். பயத்தில் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவர் இயேசுவின் ஆவி அங்கு வந்து அந்த அறை முழுவதும் நிரப்பிய பொழுது அந்த அறை அதிர்ந்தது. எவ்வாறு இயேசு கொல்லப்பட்ட பொழுது பூமி அதிர்ந்து பிளவு உண்டாகி இயேசுவின் ரத்தம் அது சிந்தப்பட்டு ஆர்க் ஆஃப் த டேபர்நாக்கில் சிந்தப்பட்டு இன்றளவும் அது சாட்சியாக இருக்கிறதோ, அதே போன்று இயேசுவின் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் பொழியப்பட்டு அவர்கள் எழுந்தார்கள், நிமிர்ந்தார்கள். நீங்கள் கொன்ற இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சந்தோஷமாய் எழும்பி பிரகாசித்து பேசினார்கள். இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்களும் ஒவ்வொருவரும் எழுந்து இயேசுவுக்காய் உண்மையை பிரசங்கியுங்கள். பொய் பிரசங்கம் நமக்கு தேவையில்லை, நமக்கு காசு தேவையில்லை, இந்த ஊழியத்துக்கு காசு தேவையில்லை. அப்பா இயேசு கொடுப்பார், பார்த்து கொள்ளும். 3 வேளை சாப்பாடு போதும், நமக்கு காணிக்கலாம் வேண்டாங்க.
போதும். இந்த இயேசுவின் ஊழியத்தை தாங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கேட்ட இந்த ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு சரித்திர உண்மைகளையும் பிறருக்கு பகிருங்கள். இயேசுவின் இந்த உண்மையான சுவிசேஷத்தை முடிஞ்சா பிரியப்பட்டா லைக் பண்ணுங்க, எனக்காக பண்ணாதீங்க. பிரியப்பட்டா இயேசுவின் ரத்தத்தின் மகிமையை பிரியப்பட்டா கேட்கும் பொழுது லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இதை போன்ற முக்கியமான சிறப்பு செய்திகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கப்படும். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.